ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 27/6/2025 ஆனி மாதம் 13ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:45 சூரிய அஸ்தமனம் மாலை 6:39 இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். நல்ல சுப முகூர்த்த நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே இணைகின்ற தம்பதிகளுக்கெல்லாம் ஜெம் டிவியின் சார்பாக நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் காலை 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம் என்றால், திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை துவங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணம் வாங்கலாம். அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம். வீட்டை அழகாக அலங்கரிக்கலாம். இதற்கெல்லாம் சிறப்பான நேரம் இந்த அருமையான நேரம். அதேபோல் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த நேரம். அதை வாங்குவதற்கான ஒரு முன்பணத்தை கொடுங்கள், அல்லது மொத்தமாக பணத்தை கொடுத்து வண்டியை வாங்கி விடுங்கள். இப்படி நல்லவை செய்கின்ற அற்புதமான ஓரை. கவனமாக இருக்க வேண்டிய ஓரை இருக்கின்றதல்லவா, அது என்ன? செவ்வாய் ஓரை. நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இந்த நேரத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த முக்கியமான முடிவும் எடுக்கக்கூடாது. ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் செய்து கொண்டிருங்கள். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:09 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். இன்றைய திதி இன்று மதியம் 2:06 வரை வளர்பிறை துதியை, அதன் பின்பு திருதியை வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை 10:09 வரை கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு மூலம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். தாய் வழி உறவினர்களின் மூலம் அனுகூலம் கிடைக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை அவர்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். தொழிலிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பண பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி அந்யோன்யம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்றன. காரிய வெற்றிகள் உண்டாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சிறப்பான நாள் இது.
இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். அலுவலகத்திலே இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். காரிய தடைகள் விலகி வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாடு செல்கின்ற பாக்கியம் உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்காதீர்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாள். வேலை பளு அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உங்களுடைய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். காரிய தடைகள் விலகுகின்ற அற்புதமான நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கின்ற சிறப்பான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடிங்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரோடு அனுசரித்து செல்ல வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி நல்லருள் பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ஆகவே என்ன நடக்கும்? பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும், காரிய வெற்றிகள் உண்டாகும், பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகின்ற நாள், உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும், அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும், கடன் பிரச்சனைகள் தீரும், திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், பிள்ளைகளால் பெருமை ஏற்படும், வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நல்லருள் பெறுங்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களை தலையிடக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். செய்தொழிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். எனவே இன்றைய நாள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும், அந்யோன்யம் ஏற்படும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்தியை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற, மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய, தெளிவாக காணப்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். அதிகாலை நேரம். அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்பது தேவதைகள் எல்லாம் பூலோகத்துக்கு வருகின்ற அற்புதமான வேளை. அந்த வேளையிலே நாம் செய்கின்ற நற்செயல்கள் நமக்கு இரட்டிப்பான பலன்களை தரும். பிரம்ம முகூர்த்தத்திலே நாம் செய்கின்ற வேலைகள் நமக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரும். அதன் காரணமாகத்தான் அதிகாலையிலே சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் என்று வைத்தார்கள். அதிகாலை வேளையிலே சந்தியாவந்தனம் செய்து இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கும் போது இந்த காயத்ரி தேவியினுடைய அருளானது நமக்கு பல மடங்காக நம்முடைய ஆன்மாவிலே கலந்து அது நாம் செய்கின்ற செயல்களிலே எதிரொலிக்கும். நாம் என்ன ஒரு செயல்களை செய்தாலும் அதிலே பெரும் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக குழந்தைகள், படிக்கின்ற வயதிலே இருக்கின்ற மாணவர்கள் இந்த வேளையிலே எழுந்து தங்களுடைய படிப்புகளை தொடங்க வேண்டும். அதிகாலையிலே எழுந்து இறைவனை மனப்பூர்வமாக வணங்கி தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி, ஒன்றுமே வேண்டாம், அதிகாலை எழுந்து ஓம் விநாயகாய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் கணபதையே நமக இப்படி சொல்லலாம். உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் ஓம் ஸ்கந்தாய நமக, ஓம் முருகாய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று முருகப்பெருமானை வணங்கலாம். உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை அதிகாலையிலே எழுந்து விளக்கேற்றி வணங்க வேண்டும். அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே நாம் தொடங்குகின்ற செயல்கள் எல்லாமே மிக மிக சிறப்பான ஒரு வெற்றியை நமக்கு கொடுக்கும். அதிகாலை எழுந்து இறைவனை வணங்கி நம்முடைய அன்றாட பணிகளை செய்பவர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை வாழ்க்கையிலே பெறுவார்கள். உதாரணத்திற்கு நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள். நிறைய மிகப்பெரிய மனிதர்கள், வாழ்க்கையிலே மிக உயர்ந்த நிலைக்கு சென்றவர்கள் எல்லாம் தூக்கத்தை மறந்தவர்கள். அதனால்தான் பட்டுக்கோட்டையார் அருமையாக பாடினார், தூங்காதே தம்பி தூங்காதே என்று. ஆகவே இந்த தூக்கம் என்பதை மறப்பவர்களுக்கு வாழ்வு மிகப்பெரிய இடத்தை, சரித்திரத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் ஆன்மீக சிந்தனையிலே பார்க்க இருக்கின்றோம். பிரம்ம முகூர்த்தம், சந்தியா காலம்.
சந்தியா காலத்தில் நீராடி அவன் சன்னதி வருவார் ஒரு கோடி. கண்ணதாசன் மிக அழகாக பாடியிருப்பார். இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது அதிகாலை நேரம். இந்த அதிகாலை நேரத்திலே எழுந்து குளித்து வீட்டிலே விளக்கேற்றுவது என்பது நமக்கெல்லாம் அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக பெண்கள் விளக்கேற்ற வேண்டும். இல்லங்களிலே அந்த இல்லத்திலே இருக்கின்ற பெண்கள் விளக்கேற்ற வேண்டும். விளக்கேற்றும் வீடு வீண் போகாது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே விளக்கேற்றுவது என்பது நல்ல தேவதைகளை நம்முடைய இல்லத்துக்கு வரவழைக்கின்ற ஒரு அற்புதமான செயல். நல்ல தேவதைகள் உள்ளே வரும்போது மகாலட்சுமி தாயார் வந்து விடுவார், மூத்தவள் வெளியே சென்று விடுவார். பலருக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க முடியவில்லை என்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. இன்றைய காலகட்டம் பலர் மதியம் தொடங்கி நடு இரவுக்கு மேல் வேலை செய்கின்றார்கள். அவர்களால் அதிகாலை நேரத்திலே எழுந்திருக்க முடியவில்லை. இதற்கு என்ன செய்வது? எல்லாவற்றிற்கும் ஏதேனும் ஒரு சூக்ஷ்மம் இருக்கும் அல்லவா? பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்திருக்க முடியவில்லை, அப்போது எழுந்து விளக்கேற்ற முடியவில்லை. அதற்கு மாற்றாக நாம் என்ன செய்யலாம் என்றால், அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையானது சூரியன் மறைகின்ற நேரமாகிய சந்தியா காலம். இந்த சந்தியா காலம் என்பது மாலை நேரம். மதியம் 3 மணியிலிருந்து 6 மணி வரை சந்தியா காலம். இந்த சந்தியா காலத்திலே இறுதியாக இருக்கின்ற அந்த 1 மணி நேரம் இருக்கின்றது அல்லவா, அது மிக மிக விசேஷமானது. அந்த சந்தியா காலத்திலே, அதாவது மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக வீட்டிலே விளக்கேற்ற வேண்டும். உங்களால் அதிகாலை எழுந்திருக்க முடியும் என்றால் அதிகாலையிலும் ஏற்றுங்கள் விளக்கை. அதிகாலை 5 மணிக்கு விளக்கேற்றுங்கள். அதேபோல் மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்றுங்கள். சந்தியா கால நேரத்திலே வீட்டிலே விளக்கு எரிந்து கொண்டிருக்கையிலே தேவதைகள் எல்லாம் நம்முடைய இல்லத்துக்கு வருகின்றார்கள். அத்தனை தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்களும் இந்த வேளையிலே விளக்கேற்றினால் கிடைக்கும். நாம் செய்கின்ற செயல்களானது நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே எந்த ஒரு செயலுமே வீணாக நமக்கு சொல்லப்படவில்லை. ஆகவே இதனை நாம் சரியாக புரிந்து கொண்டு சொல்லியிருக்கின்ற சாஸ்திர பிரகாரங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டோம் என்றால் நாம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய இடத்தை பெற முடியும். இவையெல்லாம் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான சூக்ஷ்மங்கள். இந்த சூக்ஷ்மங்களை நாம் சரிவர புரிந்து கொண்டு நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையானது மிக மிக சிறப்பாக பிறர் போற்றும் வகையிலே இருக்கும். குறிப்பாக சோம்பேறி என பெயர் வாங்க மாட்டோம். அதிகாலை எழுந்திருப்பவர்கள் சோம்பேறி என பெயர் வாங்க மாட்டார்கள். சிந்தனை கூர்மையாக இருக்கும். பல விஷயங்களிலே எளிதாக முடிவெடுப்பார்கள். இப்படி நிறைய நன்மைகள் இந்த அதிகாலை வேளையிலே எழுந்திருப்பதன் காரணமாக கிடைக்கின்றது. குறிப்பாக குழந்தைகளுக்கு இதனை நாம் பழக்கப்படுத்துவோம். எதிர்கால சந்ததி இன்பமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.